அனைவருக்கும் நமஸ்காரம். குழந்தை பாக்கியம், பிள்ளை பேரு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயங்க. அது எல்லாருக்குமே கிடைக்கும், எல்லாருக்குமே கிடைக்காம போகாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. 5ஆம் பாவகம் குரு பகவானுடைய நிலைப்பாடு, தசாபுத்தியை பார்க்கணும். குழந்தை பாக்கியமே இல்லை அப்படிங்கிறது பொதுவாக எங்களுக்கு ஒரு கோயிலுக்கு சொல்லுங்க அப்படின்னா பிள்ளையார்பட்டி வழிபாடு எடுக்கலாம், சமயபுர தொட்டி கட்டி வழிபாடு எடுக்கலாம், கரும்பு தொட்டில் வேண்டிக்கலாம், பிரார்த்தனை வைக்கலாம். அதே போல் பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோயில் வழிபாடு எடுக்கலாம். சங்கமரை ராமேஸ்வரர், அதாவது ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய தூத்துக்குடியில் இருக்குதுங்க, அந்த மாவட்டத்தில் சங்கர ராமேஸ்வரம், அந்த கோயில் போய் வழிபாடு எடுக்கலாம். இசக்கி அம்மன் தூத்துக்குடியில் இருக்குது, அங்கே வழிபாடு எடுக்கலாம். ஏகாம்பரநாதர் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு வழிபாடு எடுக்கலாம். தாய்மான சுவாமி, அதாவது மலைக்கோட்டை திருச்சியில் இருக்கக்கூடிய வழிபாடு எடுக்கலாம். மேலும் ஆலங்குடியில் இருக்கக்கூடிய பாலசுப்பிரமணிய வழிபாடு, மயூரநாதர் பெருமாள் கோயில் வழிபாடு எடுக்கலாம். சிவாய நம.